லிங்கம் லிங்கம் லிங்கம். ஏண்டா டேய், என்னடா சொல்லி கூப்பிட்ட? சீக்கிரம் விட்டா. லிங்கம் டாய் லிங்கம். கேட்டுருச்சா? நானே பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல, என்ன தைரியம் இருந்தா நீ கூப்பிடுவ? கூப்பிடுறது தானே பேருன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க கிழவி. ஏன் மறுபடியும் அடிச்சா? கிழவின்னு சொன்னல அதுக்கு. வேற எப்படி கூப்பிடுறது பாப்பா? தாத்தான்னு கூப்பிடு. தாத்தாவா? நம்பவே முடியல. பாக்குற அங்க பாரு. ஓ இவரா? இல்ல தேவை கூப்பிட்டு நான் போட்டு கூப்பிடுற அளவுக்கு சவாசம் வச்சிருக்கீங்களா? உங்களை சொல்லணும். நான் எப்படா உங்ககிட்ட சவகாசம் வச்சிருந்தேன்? நான் எங்க சொன்னேன்? அந்த பாப்பா தான் சொல்லிட்டு போகுது பெருசு. அவ பாப்பா நான் பெருசா? மாத்தி மாத்தி அடிச்சது போதும். லிங்கத்தை கூப்பிடுங்க. நான் தாண்டா லிங்கம். பங்க மாதிரி இருக்க. ஓ அப்ப அவன் பேரை தான் உனக்கு வச்சிருக்காங்களா? என் பேர் தாண்டா அவனுக்கு வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல என் பேரனுக்கு வைக்க வேண்டாம்னு தலையா அடிச்சு சொன்னேன். யாராவது கேட்டாங்களா? இந்த மாதிரி தெருவுல போற தருதலையெல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்துது. திருவண்ணாமலை மாதிரி ஏன்டா இத்தனை லிங்கம் வச்சிருக்கீங்க? எத்தனை லிங்கம் இருந்தா உனக்கு என்னடா? கடா குட்டி லிங்கம். என்னடா எப்போ வந்த? டேய் ஒரே வீட்டுல ஒரே பேரு 2 பேருக்கு வைக்காதீங்கடா. சுண்ணாம்பு அடிச்ச பில்லர் மாதிரி இருக்கானே உங்க தாத்தா, அவனை டேய் சொன்னு உன் பாட்டி அடிச்சுட்டு போகுது. உன் பாட்டிய பாப்பா சொன்னே அந்த வைக்காத்தானே அடிச்சுட்டு போறான். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா அந்த காரியம் விளங்குமாடா? நல்ல காரியமா? பொண்ணு பார்க்க போற மச்சான். யாருக்கு? உங்க தாத்தாவுக்கு. எங்க அப்பன் சொல்ல தாங்க முடியலடா. அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டானாமா. அந்த பொண்ணை போய் என்னையும் பார்க்க சொல்றான். உனக்கு நீ வா மச்சான். கல்யாணத்துக்கு என்னடா இவ்வளவு அவசரம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான்? சொல்லு. எங்க அம்மா கூட சண்டை போறதுக்கு ஆள் இல்லையா? அதுக்குதான் பேரு பேசிட்டு இருக்காத. பாடா கூட. சரி பொண்ணு எந்த ஊரு? ஏதோ பணக்குடி நானுங்க. நல்லா வாஸ்தெல்லாம் பார்த்தா அமைப்பாதான் வீடு கட்டி இருக்கிறானுங்க. டேய் யாரா மாப்ள? இதுல என்னடா டவுட்? நீதான். தெரியுது இல்ல? அந்த கூட்டு கடை கைட்டா. ஏன் கைட்டா? தலைமுடி கலை. என்ன மசாஜ் பண்றியா? ஜவர் நல்ல கரண்ட் கம்பத்துல அடிப்பட்ட காக்கா மாதிரி இந்த தலை. புரியுதா? யாரா மாப்ள? நீதான்டா மாப்ள. அப்ப நீ முன்னாடி போற ஏன்? கசகன சட்டை போட்டு வர மாட்டியா? நல்லா அயன் பண்ணி சட்டை, அதுவும் 2 சட்டை. என்னடா நான் நல்லா இருந்தா உனக்கு தானே? அது ஹோட்டல்ல பில்லு கொடுக்கும் போது தான் நீ நல்லா இருக்கணும். இப்போ இங்க நான் தான் நல்லா இருக்கணும். வணக்கங்க. பேக்லயே வா. வணக்கம். வாசப்படி வாசப்படி வணக்கம் சொல்றாங்க. பேர தெரிஞ்ச குடும்பமா? வணக்கங்க. 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 இன்னும் எலெக்ஷன் நிக்க போறியா? டேய் யாரா மாப்பிள? நீ தான்டா மாப்பிள. அப்ப எல்லாரும் உன்னைய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. தெரியலையடா. தெரியலன்னா எந்திரிச்சு சொல்லு. நான் இல்ல மாப்பிள, இவர் தான் மாப்பிளன்னு சொல்லு. எழுந்துரு. சரியான இன்சடா. நீங்கெல்லாம் வெட்டக்கண் எடுக்காம என்னைய பாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி யூ ஆல் ஷுட் நோ ஒன் திங். டேய் என்ன இவங்க எல்லாம் கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்திருக்க ஃபாரினர்ஸ். இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. தமிழ்ல சொல்லணும் தான் மாப்பிளன்னு. டேய் நீ தான்டா மாப்பிள. அவங்க கிட்ட சொல்றான் மாப்பிளன்ற தவிர மத்த எல்லாத்தையும் சொல்றான். முதல்ல மாப்பிள யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நீங்க சொல்லிதான் தெரியுமா தம்பி? உட்காருங்க. பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. நீ நிறுத்தாம சொல்ல வேண்டியதாண்டா. நேரம் நிறுத்து சொன்னது. எழுந்துரு சொல்லு. எங்க இருந்து சொல்றது? சாப்பிடுங்க. தேங்க்ஸ். மாப்பிளைக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் போது. ஆமா பஜ்ஜியா? டேய் யாரா மாப்பிள? நீதானா மாப்பிள? அப்புறம் நீ ஏன்டா பஜ்ஜி எடுத்து சாப்பிடுற? அந்த போண்டாவையும் உன்னதான் மாப்பிளன்றா. சொல்லு இவர்தான் மாப்பிளன்னு சொல்லு. வாயில பஜ்ஜி இருக்குடா. தூப்பிட்டு சொல்றா. துப்புனா வேஸ்ட் ஆயிடும். ஏண்டா என் வாழ்க்கை வேஸ்ட் ஆகலாம், எட்டனா பஜ்ஜி வேஸ்ட் ஆக கூடாதா? எனக்கு வயசு இருக்குடா, எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பஜ்ஜி ஆகிடும். இப்ப நீ சொல்றியா இல்ல நான் கிளம்பட்டா? சொல்லு. 2 காஃபி, 1 சர்க்கரை இல்லாம. அதுல சர்க்கரை இல்லாதது மாப்பிள்ளை. எப்படா நீதான் மாப்பிள்ளைங்கிறத இன்டெரக்டா சொல்லிட்டேன் பாத்தியா? சூப்பர் ஆப்பு வச்சியா. எனக்கு சர்க்கரைவாதி இருக்குன்னு. என்ன இல்ல உனக்கு சுகர் இல்லன்னு கேன்சர்னு சொல்ல போறியா? ஏன்னா புரிஞ்சும் புரியாம உட்காந்துருவங்களுக்கு சாலமன் பாப்பையா மாதிரி விளக்கமா சொல்ல போற அதானே?
மூடிட்டு இருக்கியா நீ? சொல்றான் நம்ம மாப்பிள்ளன்னு. தைரியமா போய் காஃபி கொடுக்கா. தேங்க்ஸ். எடுத்துக்க. டேய் டேய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. பொண்ணு ஃபுல்லா பார்க்க விடுறா. அது இல்லடா, காஃபி மாறிடுச்சு. காபி மாறிடுச்சா? அப்ப பொண்ணு கூட உன்னதான் மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காளா? சி, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. போட்டோலாம் பார்த்து தானே உன்னை கூப்பிட்டுருக்காங்க. காஃபி வேணா மாறி இருக்கும். என்ன ஆனாலும் நீதான்டா மாப்பிள்ள. நம்பலாமா? என்னடா உன்னை கூட கூட்டு வந்தேன் பாத்தியா? என் மூளைய முட்டைப்பொடி மாஸ் போடணும்டா. என்ன ஆச்சுடா மாப்பிள்ள? நீ மட்டும் தானே என்ன மாப்பிள்ளன்ற. உள்ள எவனுமே என்ன மாப்பிள்ள நம்பல. வா போலாம். டேய் அப்படியே போனா நல்லா இருக்காதுடா. ஏதாவது சொல்லிட்டு போலாம்டா. மெசேஜ் என்ன சொல்லிட்டு வா. டேய் டேய் நில்றா.